காங்கிரஸ் பெரிய இயக்கம் மக்களுக்காகவே செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பெரிய இயக்கம். இந்த பெரிய இயக்கத்தை வலிமைப்படுத்தக்கூடிய நீங்கள் இன்னும் மேலும் மேலும் நம் கட்சியின் புகழையும் சாதனைகளையும் தியாகங்களையும் நம் மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். இந்த இடத்துல சொல்லி வருகின்ற 2026 மீண்டும் நம் கூட்டணி ஆட்சி அமைத்து மக்கள் ஆட்சியை நாம் தர வேண்டும் என்று கேட்டோம். நேற்றைய தினத்துல பிரதமர் கலந்த தொலைக்காட்சியில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரா இருக்கட்டும், எம்பிகளோட பெயர்கள் எல்லாம் புறக்கணிச்சுட்டு தன்னுடைய கட்சியை சார்ந்த நிர்வாகிகளோட பெயரை பிரதமர் சொல்லியிருக்காரு. இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை புறக்கணிக்கிறதை எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே தூத்துக்குடியில கனிமொழி புறக்கணிக்காரு. அதாவது மத்திய அரசு தமிழகத்தையே புறக்கணித்து தான் இருக்கிறது. அதனால அந்த பேரை புறக்கணிக்கிறதுல நம்ம ஒரு பெரிய இதா இருக்கும். ஏன்னா நிவாரண இதுல இருந்தும் சரி, இப்ப நம்ம கல்விக் கொள்கை பின்பற்ற இல்லைன்னு சொல்லி தர வேண்டிய நிதிகளா இருக்கட்டும், அது போக இன்று பிரதமர் அவர்கள் ராமேஸ்வரத்துக்கு நேற்று போது இலங்கைக்கு போயிட்டு வந்திருக்காரு. இங்கு இந்தியாவில் அவர் மீனவர்களுக்காக பேசிய அவர் ஏன் ஸ்ரீலங்காவில் தலைவரை சந்திக்கும் போது இந்திய மீனவர்களை பத்தி எந்த பேச்சும் எடுக்கவில்லை. அதாவது நம்ம இது ஒரு அவருடைய வருகை நம்ம தமிழகத்தை நடக்கின்ற ஆட்சி முறையை குறை சொல்வதற்கும் ஆட்சியாளர்களை குறை சொல்வதற்காகவே தான் வந்த மாதிரிதான் இருந்தது. உண்மையில தமிழக மக்கள் மீதும் இந்திய மீனவர்கள் மீதும் அக்கறை கொண்டிருந்தால் இலங்கை சென்ற போது கண்டிப்பாக நமக்காக குரல் கொடுத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தொடர்ந்து இப்போ வருகை வரும்போது தமிழர்களையும் புகழ்ந்து பேசும் பிரதமர் அவர்கள் டெல்லி சென்றப்பறம் தமிழகத்தையும் மறந்துடுறாங்க. அதனால அடிக்கடி முதல் நிதியை கொடுங்க நம்ம கேட்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது மெஜாரிட்டி இருக்கிறதுனால என்ன வேணா செய்யலாம் என்ற மத்திய அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. இப்போ வக்ஃப் போர்டாக இருக்கட்டும், அந்த மசோதாவை நல்ல 2 மணிக்கு லோக்சபாலையும் 3 மணி அளவுக்கு ராஜ்யசபாலையும் பாஸ் பண்ணிருக்கிறாங்க. இது ஒரு சிறுபான்மையினரை ஒரு குறிவைத்து செய்யும் செயலாக தான் இருக்குது. இது ஓரிரோடு முடியாது. இது மற்ற இதையும் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். மக்கள் பிரதிநிதிகள் அவரை சந்திச்சு நீங்க தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுங்கன்னு கேக்குறீங்க. தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி கொடுக்க மாட்டாங்க. ஆனா அந்த இடத்துல எந்த பதிலையும் சொல்லாத சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பொது மேடையில அரசியல் பேச்சாக இந்த கமெண்ட் பிரதமர் சொல்றாரு. ஏன் நீங்க நேரடியா ஒரு மக்கள் பிரதிநிதியை சந்திக்க அவர் தயங்கக்கூடியவர் அரசியல் மேடைகள்ல இந்த கருத்தை சொல்றதுக்கான காரணம் என்ன? இல்ல, அவங்க இப்போ நீங்க சொன்னபடி பார்த்தீங்கன்னா, இப்ப பத்திரிகையாளர் சொன்னது போல மக்களா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே மேடையிலே சொல்லப்பட்டவர் அவங்களுக்காக பதிலை அவர் நேரடியாக சொல்லுவார்கள். அவங்களை பொறுத்த வரைக்கும் ஓட்டு வங்கியா தான் எல்லாரையும் பாக்குறாங்க, மக்களாக பார்க்கவில்லை, ஒரு ஓட்டு பேங்கா தான் பாக்குறாங்க. அதனால அவங்களோட பேச்சும் சரி, செயலும் சரி, எல்லாமே தேர்தலும் வாக்கு இது மட்டுமா தான். பல்வேறு இடங்கள்ல நம்ம தமிழக மீனவர்கள் தாக்கப்படும் போது பல கடிதங்களை முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, நீங்களும் கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க. ஆனா எந்த இடத்துலயுமே ஒரு பதில் நாங்க இந்த நடவடிக்கை எடுத்துக்கோன்னு சொல்லாத பிரதமர் நான் இளைஞரை போயிட்டு பேசினேன் அப்படின்ற மாதிரி அவங்க சைடு அபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த நடவடிக்கை தடுத்து நிறுத்தப்படுமா, இல்ல ராமேஸ்வரத்தை மையமாச்சு ஒரு ஆன்மீக அரசியல் அவங்க சொல்ற மாதிரி ஒரு இந்துத்துவ அரசியலை முன்னெடுக்கிறதுக்காக அவங்க பேசுறாங்க? கண்டிப்பாக இது அரசியல் நோக்கத்தோடு இருக்கணும். இப்போ அந்த ராமேஸ்வரத்தில் ஒரு பாலம் நம்ம அமைத்திருக்கணும். அது ஒரு நல்ல ஒரு திட்டமாக தான் சொல்லுகிறேன். ஏன்னா ராமேஸ்வரத்தில் அந்த பாலம் பல ஆண்டுகள் இருந்தாலும் அதை புதுமைப்படுத்தி ஒரு புதிய பாலம். ஆனால் அந்த மேடையை இவருக்கு அரசியலுக்காகவும் கொண்டு வந்தது ஒரு வருத்தத்தை அளிக்கிறது. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு பிரிவினையை கொண்டு வர ஒரு தரப்பினர் மட்டுமே இது மக்களுக்கு பொதுவாக அவர் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார். தொடர்ந்து இலங்கை அரசினால் தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள், அவர்களுடைய ஓட்டுகள் சேதப்படுத்தப்படுகிறது. அதை தொடர்ந்து நம்ம மாண்பு முதலமைச்சராக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், அது எம்பிகளாக இருக்கட்டும், எல்லாரும் குரல் கொடுத்தவங்க அதுக்கு ஒரு சரியான உரிய பதில் அளிக்காத இந்த மத்திய அரசு இன்று ராமேஸ்வரத்தில் நாம் மீனவர்களுக்காக நாங்கள் போராடும் என்று சொல்வது ஒரு அரசியல் நோக்கோட தான் செய்றாங்க. முதலமைச்சர் கலந்துக்கலாமோ? இன்னைக்கு அவர் அண்ணாமலை குறிப்பிடும் போது கூட அந்த மாதிரி புறக்கணிப்பு ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல, மன்னிப்பு கேட்கறதா அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அதாவது இப்போ பிரதமர் வந்திருக்காரு. பிரதமர் வரும்போது முதலமைச்சர் இல்லாட்டி முதலமைச்சர் பிரசிடென்ட் பண்ணி அமைச்சர்கள் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, சென்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. சோ இது ஒரு விவாதமாக்கணும். வளர்ச்சி 3 மடங்கு அதிகமாயிருக்கு. ஆனாலும் சிலர் அழுறாங்க. நிதி 3 மடங்கு கொடுத்திருக்கோம், சில பேர் அழுகிறாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்லியிருக்காரு. அதாவது 3 மடங்கு 4 மடங்கு கொடுத்தாலும் பட் உரிய நிதியை கொடுத்தாருங்களா என்றதை நம்ம சிந்திக்க வேண்டியது. ஏன்னா ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருந்தாலும் இன் ரிட்டர்ன் வர வேண்டிய அமௌண்ட் எவ்வளவுன்றது நம்ம புள்ளி விவரமாக நம்ம ஆல்ரெடி பல இதுல சொல்லியிருக்கிறாங்க.
அப்படி இருக்கும்போது 2 மடங்கு 3 மடங்கு கூட தேவையை கொடுத்திருக்கிறாங்களான்றது முதல்ல செக் பண்ண வேண்டும். ஏன்னா வந்து ஒரு வெள்ளத்திலும் சரி அந்த புயலால் பாதிக்கப்பட்ட போது வந்து நம்ம கேட்ட நிதியில் வந்து ஒரு கால்வாசி கூட கொடுக்கல. அதனால வந்து தொடர்ந்து மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அரசுடைய வந்து பரிசீலனை செய்து அதுக்கான உரிய தகவல் பாஜகவை எதிரியாக கடந்த காலங்களை விமர்சிச்ச அதிமுக சீமான் போன்றவர்கள் எல்லாம் இப்போ தேர்தல் நெருங்க அவங்க ரகசியமா போய் சந்திக்கிறாங்க. இது எப்படி இது திமுக கூட்டணிக்கு எதிராக இது போன்ற சக்தியை ஒண்ணு சேர்வது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது மக்கள் மனசுல எப்படி மாறி போய் உங்களுக்கு சாதகமா நினைக்கிறீங்களா? 2026 பிரகாசமா இருக்கிறது. ஏனால் வந்து இப்போ புதிய கட்சிகள் வந்து இருக்கிறது, புதிய கூட்டணிகளுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. எதுவாக இருந்தாலும் வந்து இது தேர்தல் கிளம்புறதுனால வந்து ஒரு நெருங்கதான் வந்து நம்ம அதை உறுதிப்படுத்த முடியும். கண்டிப்பாக 2026 வந்து நம்மளுடைய கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடையும். தனக்கு வர கடிதம் கூட தமிழ் அதை கையெழுத்து பிரதமர் வந்து ஒரு விஷயத்தை முன்வச்சிருந்தாரு. அதற்கு எப்படி பாக்குறீங்க? தமிழ்ல வந்து அவங்களுக்கு வரக்கூடிய அந்த கோரிக்கை தொடர்பான கையெழுத்து வந்து தமிழ்ல அது கூட தமிழ்ல இல்ல கையெழுத்து போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட இப்ப நம்ம வந்து தமிழகத்துல இருந்து சரியாக இருமொழி கொள்கையை வைத்திருக்கோம். தமிழ் அல்லது ஆங்கிலத்தை வைத்திருக்கோம். அதனால ஆங்கிலத்தில் கொண்டு வர வந்து தமிழில் கூட கொண்டு தான் இருக்கிறாங்க. இதை வந்து ஒரு விமர்சனமாக வந்து ஏன்னா வந்து நம்ம லாங்குவேஜ் கம்யூனிகேஷன், அந்த கம்யூனிகேஷன்ல நம்ம பாலிசி படி நம்ம கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.